மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேக்ஸில் வந்து நம்ம பிஒகே சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஆப்டிடியூடு தனியாக, ரீசனிங் தனியாக பார்த்துட்டு இருப்போம். ஆப்டிடியூடில் வந்து ஒரு 2 டாபிக் நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்போம். எண்ணியலும் சுருக்கமும் பார்த்துருப்போம். சுருக்குகளை வந்து நிறையா கொஸ்டின் கொஞ்சம் வித்தியாசமாக பார்த்துருப்போம். ஒரு சில கொஸ்டின்லாம் ரொம்ப டைம் எடுத்துருக்கும் அதை சால்வ் பண்ணுறதுக்குலாம். ஸோ இந்த மாதிரி பிஒகே சீரிஸ் நம்ம பார்க்கும்போது நிறையா கொஸ்டின் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக பார்ப்போம். ஸோ அதை நம்ம பார்க்கும்போது அது ரிலேட்டடாக நம்ம இந்த வருஷம் நம்ம கேட்டாங்க அப்படின்னா அதை நம்ம கொஞ்சம் ஈஸியாக அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு சில கான்செப்ட்லாம் நம்ம ஷார்ட்கட்டில் சொல்லியிருப்போம். அது எல்லாமே அந்த இதில் நமக்கு ஒர்க் அவுட் ஆகும். அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது போக ரீசனிங்கில் வந்து ஒரு 4 பார்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்போம். இப்போ இந்த இதில் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு கொஸ்டினாக நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு மொத்தமாக இங்கே எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னா 2,50,000 பேர் இருக்காங்க. இதில் கொஸ்டின் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஒரு நகரத்தின் கல்வியறிவு பெற்ற மற்றும் பெறாத ஆண்கள் மற்றும் பெண்களை குறிக்கிறது. இந்த வரைபடமானது எவ்வளோ பேர் படிச்சிருக்காங்க, எவ்வளோ பேர் படிக்கல, அது போக ஆண்கள்ல எத்தனை பேர் படிச்சிருக்காங்க, எத்தனை பேர் படிக்கல, பெண்கள்ல எத்தனை பேர் படிச்சிருக்காங்க, எத்தனை பேர் படிக்கல அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இதில் கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் தி நம்பர் ஆஃப் லிட்ரேட் மேல்ஸ் அண்ட் லிட்ரேட் ஃபீமேல்ஸ்? படித்த பெண்கள் மற்றும் ஆண்களுக்கான வித்தியாசம் வந்து என்னன்னு கேட்குறாங்க. இப்போ ஸோ படித்த ஆண்கள் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா 35%. படித்த பெண்கள் வந்து எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா 33%. இவங்க 2 பேருக்குரிய டிஃப்ரென்ஸ் தான் நமக்கு என்னன்னு கேட்குறாங்க. அப்போ 35ல் 33 பேர்ஸ்னா எவ்வளோ வரும் அப்படின்னா 2%. ஸோ இதுக்கப்புறம் இந்த 2,50,000 இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து மொத்தமாக அங்கே எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு மென்ஷன் பண்ணும். அப்போது 100% அப்படிங்கிறது 2,50,000 அப்படின்னா கொஸ்டின் வந்து நமக்கு 2% என்னன்னு கேட்குறாங்க. ஏன்னா இந்த ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தா நமக்கு எவ்வளோ வந்துச்சு, 2%. அதுதான் நமக்கு என்னன்னு கேட்குறாங்க. பெர்சன்டேஜ் குறைஞ்சிச்சு அப்படின்னா அந்த எண்ணிக்கையும் குறையும். அப்போ இது வந்து நேர்மாறல், டைரக்ட் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நேர்மாறலாக இருந்தால் என்ன பண்ணுவோம், தெரிஞ்ச பக்கத்தை தலைகீழாக போடுவோம். அப்படி தலைகீழாக போட்டால் என்ன வரும், 2/100 இன்ட்டு 2,50,000 கேன்சல் பண்ணிங்கன்னா ஒரு 2 0க்கு 2 0 அடி ஆயிரும். இந்த 2 0 அப்படியே வரும். 25 2 50ன்னு வரும். அப்போ படித்த ஆண்கள் மற்றும் பெண்கள் அவங்களுக்கான வித்தியாசம் எவ்வளோன்னு பார்த்தா 5,000 ரூபா வரும். 5,000 நபர்கள் வரும். சரிங்களா? சொந்த சம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து இது வந்து கொஞ்சம் முக்கியமானது. இது வந்து நமக்கு ஆர்எஸ் அகர்வாலில் அந்த மாடலில் ஒரு 2-3 சம் இருக்கும். அதில் வந்து ஒரு சம் எடுத்து போட்டுருக்காங்க. இப்போ இதை நான் சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 5 1/3 இதுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்க போகிறோம். அதே மாதிரி 5 + 1/3 இதுக்கு என்ன ஆன்சர் வரப்போகுது அப்படின்னு நான் செக் பண்ண போகிறேன். இப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வரும், 3 5 15, 15 + 1 16/3 வரும். கலப்பை பின்னமாக கொடுத்துருக்காங்க, நம்ம பின்னமாக மாற்றுறோம். மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணுறோம். இங்கே வந்து நம்ம எல்சிஎம் எடுக்க போகிறோம். எடுத்தால் என்ன வரும், 3 5 15, 15 + 1 16/3. அப்போ ரெண்டுக்குமே நமக்கு சேம் ஆன்சர் தான் வருது. இப்படி இருந்துச்சுன்னா நான் இப்படி கன்வெர்ட் பண்ணி எழுதிக்கலாம். அப்போ இந்த இதில் பாருங்களேன், இதை நான் எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா ப்ளஸ் ஒரு 1/7, ரெண்டுக்குமே நமக்கு சேம் ஆன்சர் தான் வரும். அடுத்து ப்ளஸ் இங்கே 2/7 ப்ளஸ் ஒரு 999 3/7 ப்ளஸ் ஒரு 999 4/7 ப்ளஸ் ஒரு 999 5/7 ப்ளஸ் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா சேர்ந்து உள்ளதை தனித்தனியாக நான் பிரித்து எழுதிக்கிறேன். ஏன்னா ரெண்டுக்குமே ஆன்சர் நமக்கு ஒன்று தான். இப்போது இந்த 999 மொத்தமாக எத்தனை இருக்குன்னு பாருங்களேன். 1 2 3 4 5 6 இருக்குது மொத்தமாக. சரிங்களா? இதை நான் ரவுண்டாக ஒரு 1000ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? அப்போ மொத்தமாக எவ்வளோ வரும், 6000. எல்லாத்தோடையும் எதை கூட்டியிருக்கேன், ஒரு 1 கூட்டியிருக்கேன். மொத்தமாக 6 இது கூட்டியிருக்கேன். அப்போ அந்த 6 மைனஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ப்ளஸ் இங்கே பேஸ் எல்லாத்துக்குமே 7 தான் இருக்குது. அப்போ 7 போட்டு மேலே உள்ள எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோம். 1 2 கூட்டினா 3, 3 + 3 6, 6 + 4 10, 10 + 5 15, 15 + 6 21. சரிங்களா? அப்போ 1 இங்கே 3. அப்போ 6000 - 6 + 3 6000
6ல் 3 போயிடுச்சுன்னா -3. அப்போ ஆன்சரு 5997ன்னு வரும். 5997ன்னு வரும். இந்த மாடல் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வச்சு நமக்கு ஒரு 2 சம் நமக்கு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஒன்று போல இருக்கும். அதை நம்ம பிரித்து எழுதிக்கிறோம். அதுக்கப்புறம் நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கிறேன். ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். எவ்வளோ எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணேன் அப்படின்னா ஒரு 6 இது நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணேன். இதில் ஒரு 1, இதில் ஒரு 1, இந்த மாதிரி கவுண்ட் பண்ணால் 6 1 நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருப்பேன். எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 6ன்னு வரும். அதை நான் மைனஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த மாடல் கொஞ்சம் முக்கியமானது. அடுத்து ரொம்ப சிம்பிளானது. அடுத்த ஒரு நம்பர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறாங்க. சரிங்களா, இங்கே என்ன லாஜிக் யூஸ் பண்ணாங்கன்னா 2 4, 4 × 3 12, 12 × 4 12 48. அப்போ அடுத்து என்ன வரும்? 5ன்னு வரும். 48 × 5 240. அப்போ அடுத்து என்ன வரும்? × 6ன்னு வரும். சரிங்களா, அப்போ 240 6ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 0 4 6 24, மிச்சம் 2 2 12 14, 1440ன்னு வரும். சரிங்களா, இந்த சம் நம்ம கொஞ்சம் நிறைய தடவை கேட்டிருக்காங்க, ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஓகே, இதை கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து 1000 வினாக்கள் கொண்ட ஒரு போட்டித் தேர்வில் மொத்தமாக எவ்வளோ கொஸ்டின் இருக்கா? 100 கொஸ்டின் இருக்கு. சரிங்களா, இதை வந்து நான் ஆன்சர் பண்ணணும். இப்போ தேர்வில் சரியான விடையளிக்கும் ஒவ்வொரு வினாவிற்கும் 1 மதிப்பெண் வழங்கப்படுகிறது. நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க் கொடுத்துருவாங்க. ஓகேவா? அடுத்து தவறான விடைக்கு 1/2 மதிப்பெண் கழிக்கப்படுகிறது. தப்பாக ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு -1/2. ஓகேவா? மேலும் விடையளிக்காத கேள்விக்கு 1/4. ஸோ முதல்ல நமக்கு நெகட்டிவ் மார்க் மட்டும்தான் வச்சு கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஆன்சர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு 1/4. 1/4 வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உங்களோட மொத்த டோட்டலில் மைனஸ் பண்ணுறாங்க. சரிங்களா, தேர்வர் ஒருவர் 88 வினாக்களுக்கு விடையளிக்கிறார். அவற்றுள் 61 வினாக்கள் சரியான விடையளிக்கிறார். மொத்தம் 88 அட்டம்ப்ட் கொடுக்குறோம். சரிங்களா, அதில் 61 வந்து எனக்கு சரியான ஆன்சர். மீதி இருக்கிற 27 நான் என்ன பண்ணியிருப்பேன்? தப்பாக தான் ஆன்சர் பண்ணியிருப்பேன். கரெக்டாக 61 வினாக்களுக்கு சரியான விடையளிக்கிறார் எனில் அவர் பெறும் மதிப்பெண் எவ்வளவு? ஓகே, இவ்வளோதான் கொஸ்டின். ஸோ கொஸ்டினை அப்படி பிரித்து எழுதியிருக்கோம். என்ன அப்படின்னா ஒரு டெஸ்ட் எழுத போகிறேன் நான், அதில் 100 கொஸ்டின் எனக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அந்த 100 கொஸ்டினில் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணால் எனக்கு 1 மார்க், தப்பாக ஆன்சர் பண்ணேன் அப்படின்னா -1/2 மைனஸ் பண்ணிடுவாங்க. ஓகேவா? எதுக்குமே ஆன்சர் பண்ணாமல் இருந்தேன் அப்படின்னா -1/4. சரிங்களா, ஸோ நான் எக்ஸாம் எழுதும் போது மொத்தமாக 88 கொஸ்டினுக்கு நான் அட்டம்ப்ட் கொடுத்துருக்கேன். அப்போ எவ்வளோ ஆன்சர் பண்ணாமல் இருந்திருக்கேன்? ஒரு 12 கொஸ்டின் ஆன்சர் பண்ணாமல் இருந்திருக்கேன். இது எல்லாமே நமக்கு கொஸ்டின் நோ ஆன்சர் அப்படி நான் விட்டுட்டு வந்துட்டேன். சரிங்களா, மொத்தம் 88 கொஸ்டின், அதில் 61 கொஸ்டின் நான் கரெக்டு, 27 கொஸ்டின் நான் தப்பு, ஒரு 12 கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் எதுவுமே நான் கொடுக்கல. ஓகே, அப்போ சரியாக ஆன்சர் பண்ண எவ்வளவு? 1 மார்க். அப்போ 61 × 1 ப்ளஸ் தப்பாக ஆன்சர் பண்ணால் -1/2. 27 கொஸ்டின் தப்பாக ஆன்சர் பண்ணியிருக்கேன், -1/2. அடுத்து 12 கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் எதுவுமே பண்ணலை, அதுக்கு எவ்வளவு? -1/4. சரிங்களா, இப்போ 61 -27/2 -12/4. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே என்ன வரும்? 1 இங்கே 3. ஓகேவா? 61ல் 3 பேசுனா 58 -27/2. அப்போ 58 மைனஸ் இதை டிவைட் பண்ணினா என்ன வரும்? 4 2 2, 3 2 6, மிச்சம் 1, I 2 10. ஓகேவா? இப்போ ஆன்சர் வந்து எவ்வளோ வரும் அப்படின்னா 43.5 வரும். சாரி, 44.5. 58 13.5 நான் மைனஸ் பண்ணுறேன். சரிங்களா, இங்கே 7, இங்கே 10. 10ல் 5 பேசுனா 5, 7ல் 3 பேசுனா 4. இந்த புள்ளி அப்படியே வரும் 4. 44.5 வரும். சரிங்களா, ஒன்றுமே இல்லை, அவங்க கொடுக்குறத நம்ம அப்படியே இது பண்ணுறோம். சரிங்களா, இந்த மாடலையும் நம்ம கொஸ்டின் கொஞ்சம் கேட்குறாங்க. இதில் எக்ஸ்ட்ரா எதை ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த அட்டம்ப்ட் கொடுக்காத கொஸ்டினுக்கு -1/4. இதுதான் நமக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. மற்றபடி இதை பேஸ் பண்ணி நமக்கு நிறையா கொஸ்டின் நமக்கு கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஸோ இதை கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க? The highest number which divides the product of any 3 consecutive even number
ஈவன் நேச்சுரல் நம்பர். ஸோ அடுத்தடுத்த 3 இரட்டை இயல் எண்களின் பெருக்கலை வகுக்கும் மிகப்பெரிய எண். இரட்டைப்படை நம்பராக எழுதுறேன், எல்லாமே அடுத்தடுத்த நம்பராக எழுதணும். எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் நான் 2 ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா அடுத்த நம்பர் என்னவா இருக்கும், 4 இருக்கும், அடுத்த நம்பர் 6 இருக்கும். இதுதான் கன்சிக்யூட்டிவ் ஈவன் நம்பர்ஸ், தொடர்ச்சியான இரட்டைப்படை எண்கள். இப்போ இதை எல்லாத்தையும் நான் மல்டிப்ளை பண்றேன். என்ன வரும், 4 24 48. இந்த நம்பரை வகுக்கக்கூடிய மிகப்பெரிய எண் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறாங்க. சரிங்களா, இதில் இருக்கிற எல்லா நம்பருமே எனக்கு டிவைட் பண்ணும் கரெக்டா. அப்போ இருக்கிறதுல எது பெருசு அப்படின்னா 16 தான் நமக்கு பெருசாக இருக்கும். 2 இதை டிவைட் பண்ணோம், 3 டிவைட் பண்ணோம், 4 டிவைட் பண்ணோம், சரிங்களா, 8 டிவைட் பண்ணோம், 16 டிவைட் பண்ணோம். இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். 8 10 12 இதுவும் நமக்கு கன்சிக்யூட்டிவ் ஈவன் நம்பர்ஸா, ஒரு தொடர்ச்சியான 3 இரட்டை எண்கள். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்களேன், 12. ஓகே, இதையும் நமக்கு 2 டிவைட் பண்ணும், 4 டிவைட் பண்ணும், 8 டிவைட் பண்ணும், 16 நமக்கு டிவைட் பண்ணும். சரிங்களா, அப்போ இருக்கிறதுல எது ஹையஸ்ட்னு பார்த்தா 16 தான் நமக்கு வரும். ஓகே, ஸோ இதோட எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 8 வந்து 4 × 2, 10 வந்து 2 × 5, 12 வந்து 4 × 3. அப்போ நாங்க 16, உள்ள ஒரு 16 இருக்கா, அப்போ அதுதான் எனக்கு இருக்கிறதுலே பெருசு. இது சும்மா ரொம்ப சிம்பிளானது. நம்ம இந்த கவுண்டர் எக்ஸாம்பிள் போட்டாலே நமக்கு ஈஸியாக ஆன்சர் கிடைச்சிரும். ஓகே, அடுத்து இதுவும் கொஞ்சம் சிம்பிளான கொஸ்டின் தான். என்ன சொல்கிறாங்க, ஸோ 10 லட்சம் தேர்வர்கள் இவ்வாண்டு டிஎன்பிசி தேர்வு எழுதுகின்றனர். ஒவ்வொரு தேர்வு மையத்திலும் 1000 தேர்வர்கள் தேர்வு எழுதினால் எத்தனை தேர்வு மையங்கள் தேவை அப்படின்னு சொல்லி நமக்கு கேட்குறாங்க. ஸோ ஒன்றும் இல்லை, மொத்தமாக 10 லட்சம், ஒவ்வொரு எக்ஸாம் சென்டர்லையும் நமக்கு ஒரு 1000 பேரை நம்ம அலோகேட் பண்ணுறோம். அப்படின்னா எத்தனை சென்டர் எனக்கு தேவை அப்படின்னு கேட்குறாங்க. இது வேற ஒன்றும் இல்லை, மேலே டோட்டல் எழுதிட்டு ஒவ்வொரு எக்ஸாம் சென்டர்லையும் எவ்வளோ இருக்கான்னு பாருங்கள். 1 10 100 1000 10,000 லட்சம் 10 லட்சம். சரிங்களா, ஒரு 3 ஜீரோக்கு 3 ஜீரோ அடி ஆயிரும். அப்போ ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா 1000. அப்போ மொத்தமாக எனக்கு எவ்வளோ சென்டர் தேவைப்படும் அப்படின்னா 1000 சென்டர் வந்து எனக்கு தேவைப்படும். சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. என்ன சொல்றாங்கன்னு பாருங்களேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சீரியஸ் கொடுத்துட்டு மேலே உள்ள தொடரில் உள்ள உறுப்புகளில் அந்த உறுப்புக்கு முன்னால் ஒரு உயிரெழுத்தும் அந்த உறுப்பை தொடர்ந்து ஒரு எண்ணும் வரக்கூடிய மெய்யெழுத்துக்களின் எண்ணிக்கை. அதாவது இது வந்து ஆல்ஃபா நியூமரிக் சீரியஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க. இதுல இருந்தும் நம்ம ஒரு கொஸ்டின் கொஞ்சம் எதிர்பார்க்கலாம். சரிங்களா, இப்போ ஸோ இது வந்து எனக்கு கான்சோனன்ஸ். சரிங்களா, ஆல்ஃபாபெட்டில் உள்ள கான்சோனன்ஸு. இந்த பக்கம் வந்து எனக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா ஃபாலோட் பை நம்பர். ஓகே, இந்த பக்கம் எனக்கு நம்பர் இருக்கணும், இந்த பக்கம் எனக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா இங்கிலீஷ் அந்த வவல்ஸ் இருக்கணும். சரிங்களா, AEIOU இப்படி இருக்கிற மாதிரி எத்தனை லெட்டர் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. இப்போ இங்கே பாருங்களேன். ஸோ இது வந்து எனக்கு இதுதான் மெய்யெழுத்து கான்சோனன்ஸ் தான், ஆனால் இந்த பக்கம் எதுவுமே இல்லை. அப்போ இதை விட்டுருங்க. அடுத்து இங்கே வாங்க. இங்கே வந்தோம் அப்படின்னா இந்த பக்கம் வந்து நமக்கு வவல்ஸ் இருக்கணும், அது இல்லை. இந்த பி எடுத்துக்கிட்டாலும் இந்த பக்கம் நமக்கு வவல்ஸ் இருக்கணும், அது இல்லை. ஓகே, ஸோ கடைசியாக இங்கே இருக்கும் ஒன்று. இப்போ கே நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இந்த பக்கம் எனக்கு வவல்ஸ் இருக்கு, இந்த பக்கம் நம்பர் இருக்கு, அப்போ இது ஒன்று. அடுத்து எங்க இருக்கும் அப்படின்னா இந்த இதை பாருங்க. இதில் பாருங்களேன், இது வந்து எனக்கு கான்சோனன்ஸு, அந்த பக்கம் வவல்ஸ் இருக்கு, இந்த பக்கம் எனக்கு நம்பர் இருக்கு, இங்கே ஒரு ஒன்று. ஸோ இதை தவிர்த்து மற்றது நமக்கு எதுவும் இருக்காது. அப்போ மொத்தமாக எத்தனை இருக்குது அப்படின்னா 2 இருக்குது. ஓகேவா, ஸோ இதை நல்லா படித்து பார்த்து அவங்க என்ன கேட்குறாங்களோ அதுக்கேற்றப்ப நம்ம ஆன்சர் பார்க்கணும். இந்த கான்செப்ட் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமானது. இந்த ஆல்ஃபா நியூமரிக் சீரீஸ்லேருந்து நமக்கு ரிப்பீட்டடாக கொஸ்டின்ஸ் கேட்டுகிட்டே இருக்காங்க. சரிங்களா, அடுத்து ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ இசட்டோட பொசிஷன் வந்து என்ன வரும் அப்படின்னா 26ன்னு வரும். சரிங்களா, அதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறாங்க, அவ்வளோதான். ஓகே, அதே மாதிரி ஏ வந்து என்ன 1 ப்ளஸ் சி வந்து எவ்வளவு 3, டி வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா ஆல்ஃபபெட் பொசிஷன் படி 20 இருக்கும். இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்களேன். 23 24 24 × 2 என்ன வரும் அப்படின்னா 48ன்னு வரும். கரெக்டாக. அதே மாதிரி இங்கே நான் அப்ளை பண்ணால் பியோட பொசிஷன் 2 ப்ளஸ் ஏயோட பொசிஷன் 1 ப்ளஸ் டியோட பொசிஷன் 20, அப்போ 21 23.
23 × 2 அப்படின்னா ஆன்சரு 46ன்னு வரும். டி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, அடுத்து ஸோ தவறான ஒன்று வந்து என்ன அப்படின்னு நம்ம கேட்டிருக்காங்க. இப்போ இது வந்து ஸ்கொயர் நம்பரா கியூப் நம்பரா இல்லை ஸ்கொயர் நம்பர் அல்லது கியூப் நம்பருக்கு பக்கத்தில் இருக்கா அப்படின்னு பார்த்தா எதுவுமே நமக்கு ஒர்க் அவுட் ஆகாது. அப்படியே நம்ம என்ன பண்ண சொல்லியிருக்கோம், டிஃப்ரென்ஸ் பார்க்க சொல்லியிருக்கோம். இப்போ டிஃப்ரென்ஸ் பாருங்களேன், என்ன வரும், 5 + 5, அடுத்து இங்கே ப்ளஸ் 10, 11 10 கூட்டினா 21, அடுத்து ப்ளஸ் 20, அடுத்து 40. வேற ஒன்றும் இல்லை, இதை கண்டுபிடிச்சிட்டு 2 2 மல்டிப்ளை பண்ணிட்டே போகிறாங்க. I 2 10, 5 2 20, 20 2 40, 40 2 80 வரணும். கரெக்டா? ஆனால் நமக்கு எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா 90 வந்திருக்கு. இதை ரெண்டையும் ஆட் பண்ணால் உங்களுக்குள்ள 161ன்னு வந்திருக்கணும். ஆனால் நமக்கு என்ன இருக்குது, 171 இருக்கு. அப்போ அதுதான் நமக்கு தப்பாக இருக்குது. ஓகே, பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக வரும். ஸோ இந்த மாதிரி மிஸ்ஸிங் நம்பரு ஆன் நம்பர் எல்லாத்துக்குமே இந்த லாஜிக்கே யூஸ் பண்ணுங்க, கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். அடுத்து ஸோ இது வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போ நடுவில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே ஏ இருக்கணும். ஸோ நம்ம கொடுத்துருக்க ஆப்ஷன் எல்லாத்துலேயுமே ஏன்னு தான் இருக்குது. அப்போ அதை வச்சு நம்மளால் ஒன்றும் சொல்ல முடியாது. அடுத்து பாருங்களேன், இதை பாருங்க, எஃப் அடுத்தடுத்ததாக இருக்கும், ஜி ஹெச் ஐ. இப்போ அடுத்து என்ன இருக்கணும், ஜே. ஃபர்ஸ்ட் லெட்டர் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக இருக்கும், எஃப் ஜி ஹெச் ஐ. அடுத்து என்னவா இருக்கணும் அப்படின்னா ஜே ஏ. ஓகேவா? ஸோ அப்போ இது வராது, இது வராது. இப்போ கடைசி லெட்டர் கேவா ஐயா அப்படின்னு நம்ம செக் பண்ணோம். இப்போ கடைசி லெட்டர் பாருங்க, ஜி எஃப் ஐ ஹச். இங்கே என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இதோட பொசிஷன் எழுதுவோம், ஏ பி சி டி இ எஃப் ஜி ஹெச் ஐ ஜே கே. சரிங்களா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 இது வரைக்கும் இருக்கட்டும். இப்போ ஜியோட பொசிஷன் என்ன, 7. எஃபோட பொசிஷன் 6. அடுத்த ஐயோட பொசிஷன் 9. ஹச்சோட பொசிஷன் 8. சரிங்களா? 2 2 1 விட்டு 1 பாருங்களேன், 7 9. அப்போ அடுத்து என்ன இருக்கணும், 11 இருக்கணும். கரெக்டா? இந்த இதை பாருங்களேன், 6 8. அப்போ அடுத்து என்ன இருக்கணும் அப்படின்னா 10 இருக்கணும். நமக்கு இதுதான் கேட்குறாங்க. இப்போ 11வது இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா கேன் நமக்கு இருக்குது. ஓகே, ஸோ அப்போ இங்கே நமக்கு என்ன வரணும் அப்படின்னா கேன் வரணும், ஜேஏ கேன் இருக்கும். முதல் 2 நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 3வது லெட்டர் கண்டுபிடிக்கும் போது இந்த மாதிரி எழுதி கண்டுபிடிச்சினா ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ இது ரெண்டையும் பேர் பண்ணால் 7 6, இது ரெண்டையும் பேர் பண்ணிங்கன்னா 9 8. ஸோ ஃபஸ்ட்டு இதெல்லாம் 1 விட்டு 1 பார்க்கும்போது ஆன் நம்பராக கூட்டிகிட்டு போகுது, அடுத்ததை பார்க்கும்போது ஈவனாக நமக்கு போய்கிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, இதை ரைட்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து ஸோ இதுவும் அதே தான் ரிப்பீட் ஆகிருக்கு. சரிங்களா? அடுத்து 2/10 பாதி எவ்வளவு, 2/10 பாதி என்ன அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. 2/10 இதில் ஹாஃப் அப்படின்னா 2ஆல் டிவைட் பண்ணணும். சரிங்களா? இங்கே எதுவுமே இல்லைன்னா என்ன இருக்குன்னு அர்த்தம்னா 1 இருக்குன்னு அர்த்தம். இந்த அடுக்குகளும் அடிமானங்களும் லா ஆஃப் எக்ஸ்போனட்ல நம்ம ஒன்று பார்த்துருப்போம். 1/a⁴m இருந்துச்சுன்னா இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா a⁻−m நம்ம எழுதிக்கலாம். ஓகே, அப்போ இது மேலே போச்சுன்னா என்ன வரும், 2/10 × 2⁻−1. பேஸ் 1 போல இருந்துச்சுன்னா பவர் ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ ஆன்சர் வந்து 2⁻9 வரும். சி ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்டாக இருக்கும். ஓகே, அடுத்து இதுவும் கொஞ்சம் வித்தியாசமான சம்மு. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது ஒரு 3 டிஜிட் நம்பரு, இது ஒரு 3 டிஜிட் நம்பரு. ஸோ இங்கே ஒரு நம்பர் போடணும், இங்கே என்ன நம்பர் போடுறோமோ அதே தான் இங்கேயும் போடணும். இந்த பி அப்படிங்கிறது இன்னொரு நம்பர். இது ரெண்டையும் ஆட் பண்ணும் போது நமக்கு என்ன ஆன்சர் வருதான், A09. ஓகே, ஸோ இந்த மாதிரி வருது அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இது எல்லாமே நமக்கு ஒரே மாதிரி இருக்குது. கரெக்டாக இங்கே என்ன நம்பர் போடுறோன்னா அதே தான் இங்கேயும் போடணும், அதே தான் இங்கேயும் போடணும். ஓகே, ஸோ ஒன்று இது என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்கணும், ஒவ்வொரு இதாக போட்டு பார்த்து நம்ம கண்டுபிடிக்கணும். அல்லது என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஆப்ஷன் வந்து நம்ம போகலாம். சரிங்களா?
ஸோ இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் எனக்கு 9 வருது. ஓகேவா? இப்போ இங்கே நான் வந்து 6 3 5 4 இந்த மாதிரி நம்ம எதுனாலும் போட்டு பார்த்துட்டே போனால் இங்கே என்ன போடுறோமோ அதே தான் இங்கேயும் போடணும். ஓகே, ஸோ இதுக்கு நம்ம ஆப்ஷன் வந்து போடுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது, ஏக்கு பதிலாக 7, பிக்கு பதிலாக 2. இது 9 வரும். ஆனால் இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 9 தான் வரும். ஆனால் நமக்கு என்ன வரணும், 0 வரணும். அப்போ இது வராது, ஏ ஆப்ஷன் வராது. அடுத்து பி ஆப்ஷன் 1 2 8 6 8 1 ஆட் பண்ண என்ன வரும், 9 0 1 8. கரெக்டாக வருதா? இது எல்லாமே ஒன்று போல் வருதா? அப்போ ஆன்சர் வந்து எது தான் கரெக்டாக வரும் அப்படின்னா பி ஆப்ஷன் தான் நம்ம கரெக்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ இது கொஞ்சம் வித்தியாசமானது, நம்ம ஆப்ஷன் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். என்ன லாஜிக் அப்படிங்கிறத மட்டும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டா போதும், மற்றதெல்லாம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகே, அடுத்த சம் பாருங்க, என்ன சொல்கிறாங்க. இதில் வந்து தவறான ஒன்று, ஆட் மேன் அவுட் வந்து என்ன அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. என்ன சொல்லியிருக்கோம், ஸ்கொயர் நம்பரா கியூப் நம்பரான்னு செக் பண்ண சொல்லியிருக்கோம். இப்போ இதில் பாருங்களேன், 8 எப்படி எழுதிக்கலாம், 2 கியூப்னு எழுதிக்கலாம். 27 எப்படி எழுதிக்கலாம், 3 கியூப்னு எழுதிக்கலாம். 64 எப்படி எழுதிக்கலாம், 4 கியூப்னு எழுதிக்கலாம். 100 எப்படி எழுதிக்கலாம், 10 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். 125 5 கியூபு, இது 6 கியூப். நல்லா பாருங்களேன், இந்த 10 ஸ்கொயரை தவிர்த்து மற்ற எல்லாமே நம்ம கியூப் நம்பரு. அப்போ இதுதான் நமக்கு வித்தியாசமாக இருக்குது, ஸ்கொயர் நம்பராக இருக்குது. சரிங்களா? இப்போ ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, அடுத்து இதுவும் நம்ம கொஞ்சம் முக்கியமானது. ஓகே, ஸோ இதுக்கு பாருங்களேன், இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் என்ன வரும், 2 2ல் 1 போயிடுச்சுன்னா 1/2 இன்ட்டு இங்கே 3 3ல் 1 போயிடுச்சுன்னா 2/3 இன்ட்டு இங்கே 4 4ல் 1 போயிடுச்சுன்னா 3/4 இன்ட்டு எக்ஸட்ரா இங்கே போய்கிட்டே இருக்கும். இதுக்கு முந்தின டைம் என்னவா இருந்திருக்கும், 1 - 1/99 இருந்திருக்கணும். கரெக்டாக? இப்போ இதை மைனஸ் பண்ண என்ன வரும், எக்ஸட்ரா 99 99ல் 1 போயிடுச்சுன்னா 98/99 இன்ட்டு 100 100ல் 1 போயிடுச்சுன்னா 99/100. இப்போ பாருங்கள், இது எப்படி கேன்சல் ஆகுது, இந்த வாக்கில் கேன்சல் ஆகிட்டே போகுது. இங்கே 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 உள்ளதும் கேன்சல் ஆகிருக்கும். அப்போ நம்ம கடைசியாக மீதி என்ன இருக்குது அப்படின்னா இங்கே ஒரு 1 இன்ட்டு இங்கே ஒரு 1/100. அப்போ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்னா 1/100 வரும். டி ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்டாக இருக்கும். ஓகே, அடுத்து ஸோ இதில் வந்து 2க்கு ஆப்போசிட்டாக என்ன இருக்குது அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. 2 எங்கே இருக்குது, ஸோ இந்த இடத்துல இருக்குது. ஓகே, வேறு எங்கேயும் 2 இருக்கான்னு பார்த்தீங்கன்னா வேறு எங்கேயும் கிடையாது. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த 2 டைஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2லேயும் காமனாக என்ன இருக்குது, 6 வந்து 2லேயும் காமனாக இருக்குது. அப்போ 6ஐ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கிளாக் வைஸில் எழுதுங்க. கடிகார திசையில் எழுதுனா என்ன வரும், 6க்கு அப்புறம் 2 2க்கு அப்புறம் 4. அதே மாதிரி இங்கே 6ஐ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடிகார திசையில் எழுதுனா என்ன வரும், 5, அடுத்து வந்து 1. அப்போ 2க்கு ஆப்போசிட்டாக என்ன இருக்குது அப்படின்னா 5ன்னு இருக்குது. ஆன்சர் வந்து 5. 4க்கு ஆப்போசிட் வந்து 1. டைஸும் நம்ம கொஞ்சம் முக்கியமானது, இந்த கான்செப்டையும் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து இதில் என்ன சொல்கிறாங்க, அருண் மற்றும் சுரேஷ் தற்போதைய வயதுகள் முறையே 24 வருடங்கள் மற்றும் 36 வருடங்கள் எனில் 8 ஆண்டுகளுக்கு முன்பு சுரேஷ் மற்றும் அருண் வயதுகளின் விகிதம் என்னவாக இருக்கும் அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. சரிங்களா? ரொம்ப சிம்பிள் தான். இது ப்ரெசன்டேஜ். ஒரு 8 இயர்ஸ் பேக்கில் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ 8 வருஷத்துக்கு முன்னாடி இவங்களோட வயசு 16ன்னு இருந்திருக்கும், இவங்களோட வயசு 28ன்னு இருந்திருக்கும். கரெக்டாக? ஸோ நான் எழுதியிருக்கிறது எதுக்கு எழுதியிருக்கேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு அருணோட வயசு, 2வது வந்து சுரேஷோட வயசு. கரெக்டாக? அந்த ஆர்டரில் தான் கொடுத்துருக்காங்க, நானும் அந்த ஆர்டரில் தான் எழுதியிருக்கேன். ஆனால் கொஸ்டினாக பாருங்களேன், சுரேஷ் மற்றும் அருணின் வயதில் அப்படியே ஆப்போசிட்டாக கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு சுரேஷ், அடுத்து அருண். 28 16 கேன்சல் பண்ணிங்கன்னா 7 நாங்க 28 4 நாங்க 16. நம்ம அவசரத்தில் என்ன போடுவோம் அப்படின்னா இதை போட்டு விட்டுருவோம், 4:7ன்னு போட்டு விட்டுருவோம். அதுதான் ஃபஸ்ட்டு ஆப்ஷனாக கொடுத்துருப்பாங்க. நம்ம என்ன தப்பு பண்ணுவோம் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். இந்த சம்லாம் கடைசியாக வச்சுக்கிட்டு அவசர அவசரமாக செய்கிற மாதிரி கொடுப்பாங்க. ஆனால் சம் வந்து ரொம்ப சிம்பிளானது தான். ஸோ இந்த மாதிரி கழிச்சு போட்டு டக்குன்னு அதை போட்டுரும். அதுதான் ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம கேட்குறது அவங்க பேரை அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க. அருண் சுரேஷ்னு கொடுத்துட்டு சுரேஷ் அருண்னு கேட்குறாங்க. இந்த இதை நல்லா பார்த்துக்கோங்க. சரிங்களா? கொஸ்டினை கடைசி
ஃபுல் ஸ்டாப் வரைக்கும் நம்ம ரீட் பண்ணணும். ஒரு கொஸ்டின் ஈஸியாக இருக்குது அப்படின்னா அங்கே ஏதாச்சும் ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க. அப்போ ஆன்சர் வந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னா 7:4 வரும். ஓகேவா? அடுத்து இதில் வந்து கோடிங் டிகோடிங்னு ஒன்று கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த இது கொடுத்துட்டு இந்த மாதிரி எழுதுறாங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதுவும் 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 லாஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எழுதுறாங்க. சரிங்களா? EH அடுத்து LU BM. ஓகே, அதே மாதிரி எஜுகேஷன் எழுதுனா என்ன வரும்? ஃபஸ்ட்டு NE அடுத்து OD அடுத்து IU அடுத்து TC அடுத்து A. சரிங்களா? NEODIUTCA. டி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான கோடிங் டிகோடிங் தான். அடுத்து ஸோ இது வந்து நமக்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதுவும் ரொம்ப சிம்பிள் தான். 2 டிஜிட்டு 3 டிஜிட்டு 4 டிஜிட்டு அடுத்து என்னவா இருந்திருக்கணும்? 5 டிஜிட் மேலே இருந்திருக்கணும். இங்கே பாருங்கள், இங்கே 4 இங்கே 4 இங்கே 4 இதில் மட்டும்தான் நமக்கு 5 டிஜிட் இருக்குது. அப்போ டி ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்டாக இருக்கும். என்ன லாஜிக் அப்படின்னா ஒன்றும் இல்லை, 2 1 எழுதியிருக்காங்களா? ஸோ அடுத்து 3 2 1 அடுத்து 4 3 2 1 அடுத்து என்ன இருக்கணும்? 5 3 2 சாரி ஒரு இடையில 1 விட்டோம். 5 4 3 2 1 கீழே வந்து 3 3 4 4 அடுத்து 4 5 அப்போ அடுத்து 5 தடவை 6 எழுதுகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? 3 5 அடுத்து ஸோ இதில் வந்து மிஸ்ஸிங் நம்பர் வந்து என்ன அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க? 3 12 27 48 75 108. என்ன லாஜிக்னு பாருங்களேன். இங்கே வந்து 9 அடுத்து 15 அடுத்து 21 அடுத்து இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்க. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா 9. 9 அடுத்து ஒரு 6 கூட்டுறாங்க 15. 15ஓட ஒரு 6 கூட்டினா 21. 21ஓட ஒரு 6 கூட்டினா 27. அடுத்து ஒரு 6 கூட்டினா 33. அடுத்து ஒரு 6 கூட்டினா 39. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்களேன். 108ஐயும் 39ஐயும் ஆட் பண்ணால் 7 1 4 147. ஏ ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்டாக இருக்கும். நீங்கள் டிஃப்ரென்ஸ் பார்த்தாலே மேக்ஸிமம் ஆன்சர் வர்ற மாதிரி தான் இது வரைக்கும் நம்ம கேட்டிருக்காங்க. ஓகே, அடுத்து இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். அடுத்து ஸோ இது வந்து இந்த சம்மனா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தது யாரும் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஆல்ரெடி செட்டு 2ல் பார்த்துருப்போம். செட்டு 2 3லேயே பார்த்துருப்போம். சரிங்களா? அடுத்து இது பாருங்களேன். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 1 5 11 19 29 அடுத்து வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ இதுலேயும் என்ன பாருங்கன்னா டிஃப்ரென்ஸ் பாருங்கள். டிஃப்ரென்ஸ் பார்த்தா 4 6 8 10 2 2ஆக கூட்டிகிட்டு போகுது. கரெக்டாக? அப்போ அடுத்து என்னவாக இருந்திருக்கணும்? 12 இருக்கணும். 12 வரணும்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 31, இங்கே 41 இருக்கணும். அப்படின்னா தான் ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது நமக்கு 12 வரும். ஆன்சர் வந்து ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேவா? அடுத்து ஸோ A = 1 B = 2 Z = 26 அப்படிங்கும் போது இதுக்கு வந்து ஒரு ஆன்சர் வரும். பார்த்தீங்களா? அந்த ஆன்சர் வந்து கீழே உள்ளதுக்கு எதுக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு ஏபிசிடி எழுதிக்கலாம். ஓகே, இது வரைக்கும் போதும்னு தான் நினைக்கிறேன். சரிங்களா? 1 2 3 4 5 6 11 12 13 14 23. சரிங்களா?
ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா என்ன வரும்னு பாருங்களேன். ஓவோட பொசிஷன் வந்து 15 ப்ளஸ் டபிள்யூ வந்து 23, எல்லு வந்து 12, 25, 35, 40, 50. சரிங்களா? அப்போது கீழே உள்ளதுக்கு எதுக்கு 50 வருது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து ஃபிஷ்ஷுக்கு வந்து எவ்வளோ வரும்? 6, ஐ வந்து 9, எஸ் வந்து 19, ஹச் வந்து 8. அப்போ 28, 36, 40 தான் வருது. நமக்கு 50 வரணும். அப்போ இது வராது. அடுத்து இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா என்ன வரும்? பிக்கு வந்து 16 ப்ளஸ் ஐ வந்து 9, ஜி வந்து 7, இ வந்து 5, ஓ வந்து 15, என் வந்து 14, 29, 34, 41, 50, 66 எக்ஸஸாக போயிடுது. அப்போ இது வரையாது. அடுத்த ஸ்னேக் இதுக்கு பார்க்கும்போது 19, என் வந்து 14, ஏ வந்து 1, கே வந்து 11, இ வந்து 5, 16, 17, 21, 31, 40, 50ன்னு வரும். சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் கொஞ்சம் கொஷின்ஸ் நம்ம பார்த்துருப்போம். இதில் கேட்டிருக்க கொஷின்ஸ் எல்லாமே நம்ம கொஞ்சம் மிஸ்ஸிங் நம்பர் வந்து கொஞ்சம் நிறையா பார்த்துருப்போம். அது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அது போக அந்த ஒரு தேர்வர் 100 கொஷினில் 88 கொஷினுக்கு வந்து ஆன்சர் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து கொஞ்சம் முக்கியமானது. சரிங்களா? ஸோ இது வரைக்கும் இருக்கட்டும். ரிமைனிங் உள்ள கொஷின்ஸ் எல்லாமே நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.